ஓகே, இந்த எல்பிஜிக்கு வந்து கஸ்டமர் மத்தியில் வந்து இன்னும் நம்ம அவேர்னஸ் வரல, ஏன்னா வெடிச்சிருமோ பயம் அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம், அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை நோக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து வெடிக்குமா, ஃபயர் ஆகுமா அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அது வந்து எனக்கு 200% வந்து சூப்பராக இருக்குது அதோட டெக்னாலஜி. அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓனரை போய் பார்த்துட்டு போயிடுவோம்னாங்க. ஓனரை போய் பார்க்கும்போது 2 மணி நேரம் ஓனரும் நானும் வந்து பேசினோம். ஓகேங்களா, அது நான் என்ன அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கடுத்து நேராக கம்பெனிக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு 11:30 மணி 12 மணிக்கு நான் கம்பெனிக்குள்ளே போனேன். வெளியில் வரும்போது 3:30 மணி ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு மேலே தான் நான் சாப்பிடவே போனேன். அவன் சாப்பிட்டு பண்ணிடலாம். நாங்கள் இல்லை சார் முடிச்சிடும், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ தூரம் உள்ளே போகும்போது ஷீட் மெட்டல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க ஷீட் மெட்டல் வந்து எப்படி, எந்த ஷீட் மெட்டல் எடுக்கிறாங்க, அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து டை வச்சு உள்ள ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஜிங் மெத்தடில் எப்படி கிண்ணமாக உருவாக்குறாங்க, அதை எப்படி ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறாங்க, ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது ரோபோட்டிக் வெல்டிங் எப்படி பண்ணுது, மேனுவல் வெல்டிங் எப்படி பண்ணுது, இதே இது மாஸ் ப்ரொடக்ஷனாக வந்தால் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும், எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அத்தனை மெஷினரிஸ் இருக்குது. இப்போ வெல்டு பண்ணதில் வந்து திரும்ப ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷரில் வந்து அது வந்து 7 பார் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 பார் வந்து நீங்கள் வந்து பல்கில் போய் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு டெலிவரி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பார். ஓகேங்களா, அந்த இன்ஜெக்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பார். ஆனால் நம்ம ஃபில்அப் பண்ணுறது வந்து 7.5 பார். ஆனால் அவங்க வெல்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரெஷர் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 பார் வச்சு செக் பண்ணுறாங்க. 15 பார் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து வச்சிடறேன். தண்ணி உள்ள 15 பார் ப்ரெஷரில் ஒரு கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா வந்து ஒரு 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 30 செகண்ட் ஓடுது, அப்புறம் கட் ஆஃப் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு அந்த டேங்க், எதுவும் லீக்கேஜ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, அதுவும் இல்லை. அது மாதிரி செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து அதே டேங்கை திரும்ப ஏர் செக் பண்ணுறாங்க. ஏரை வந்து கம்ப்ரஸ்டாக ஏர் விட்டு அது எதுவும் வந்து அந்த எலாங்கேட் ஆகுதா, அந்த இது இன்னும் கொஞ்சம் பெருசாகுதா அப்படின்றத பார்க்குறாங்க. அதில் எதுவும் லீக்கேஜ் வருதா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கோட்டிங் கொடுக்குறாங்க. கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடுறாங்க. அந்த வால்வெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த வால்வு எல்லாமே வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கப்பா. அந்த ஒரு பித்தளையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ வந்து எல்பிஜி வீடியோ போடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பித்தளை வால்வு வச்சு தான் நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வால்வு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுறது அந்த கம்பெனி தான். அந்த வால்வில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஹை ப்ரெஷரில் அந்த வால்வு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், உள்ள வந்து ஒரு ஃபியூஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபியூஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வண்டி வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஃபயர் ஆனால் மட்டும்தான். ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம குக்கரில் இருக்கலாமா, குக்கரில் வந்து கீழே வந்து நம்ம ஹீட்டு அதிகமாக இதானோன்னா டக்குன்னு அந்த கேஸ்கெட்டு வந்து வெடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபியூஸ் வந்து போயிடும். பஸ்ன்னு அந்த ஒரு சின்ன குட்டியாக ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணுறோம்ல குக்கர் மூடியில், அந்த சின்னதாக வந்து அலுமினியம் ஃபியூஸ் இருக்கும், அது வந்து போகும். அது போனோடனே நம்ம உடனே போய் குக்கர் கடையில் கொடுத்து அந்த ஃபியூஸை மட்டும் மாற்றிக்கிறோம். அதே மாதிரி அங்கே ஒரு ஃபியூஸ் வைக்கிறாங்க அந்த வால்வில். அது வந்து வெளிப்புறத்தில் டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னா, அந்த வெளிப்புற டெம்பரேச்சரை ஒன்று ஃபயர் ஆச்சுனாலோ அல்லது நீங்கள் வெளியில் எங்கேயோ போகும்போது டெம்பரேச்சர் ஆச்சுன்னா அந்த ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி, இப்போ நம்ம லிக்விட் ஊற்றுறோம், லிக்விட் ஊற்றும் போது ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் வால்வ் வச்சுருக்காங்க. அந்த வால்வோட வேலை வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 7 பார் இருக்குது, நம்ம லிக்விட் வந்து உள்ளே ஊற்றுறாங்க. இது வந்து எல்பிஜின்றது கொஞ்சம் லிக்விட் வந்து உள்ளே ஊற்றுவாங்க பெட்ரோல் பல்கில். அந்த லிக்விட் தான் வந்து கேஸ் வேப்பராக உருவாகுது. அப்போ அந்த லிக்விட் ஊற்றும் போது அந்த ஊற்றக்கூடிய லிக்விட் வந்து 7 பாருக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சேஃப்டி வால்வ் என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி அந்த 7 பாருக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கேஸை வந்து வெளியே தள்ளிட்டு திரும்ப 7 பார் வந்தோடனே டக்குன்னு லாக் ஆயிரும். அந்த இது எல்லாமே அந்த வால்வு, அந்த பித்தளை வால்வில் வந்து வச்சிருக்காங்க. ஓகேயா, அந்த அதுலேருந்து தான் வந்து டெலிவரி வந்து வருது. உள்ள வந்து போடக்கூடிய 7 பார் வந்து வெளியில வந்து வருது. அந்த வெளியில வந்து லோ ப்ரெஷர் வால்வுக்கு வந்து போகுது. ஓகேங்களா, அந்த வெளியில வரும்போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளோட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளோட் வந்து லிக்விட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோட் லெவல் இது மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் வச்சு அதெல்லாம் வந்து காமிச்சாங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத காமிச்சாங்க. அதே மாதிரி
அந்த வெளியில வரக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரா மாத்துறதுக்கு ஒரு வால்வ் இருக்கு. ஓகேங்களா, அந்த வால்வ் வந்து ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் அப்படின்னு பேரு. ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் வந்து லோ ப்ரெஷரா மாத்துது. அந்த 7 பாரை வந்து 1.5 பாரா வந்து மாத்தும். அந்த 1.5 பார் மாறின உடனே அந்த இன்ஜெக்டருக்கு வந்து வருது. ஓகேங்களா, இந்த இன்ஜெக்டருக்கு வரும்போது முக்கியமான விஷயம் வந்து நம்ம இன்ஜெக்டர் வந்து என்ன 5 ஹோல் இன்ஜெக்டர். இதுல இருக்கக்கூடிய இன்ஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை வந்து பெருசா இருக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷலா வந்து ஒரு இன்ஜெக்டரே ரெடி பண்றாங்க. அந்த இன்ஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை வந்து பெருசாவே இருக்கும். இப்ப நார்மலா வந்து இன்ஜெக்டர்ல வந்து முடி அளவு ஓட்டையை விட ரொம்ப கம்மியா இருக்கும்ல நம்ம BS6 வண்டிகள்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். எப்படின்னா ஒரு நம்ம இந்த ரீஃபில் இருக்குல்ல, இந்த ரீஃபில்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஃபிலோட ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை அளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கு இந்த இதுல வர இன்ஜெக்டர். இந்த இன்ஜெக்டருக்கு இவங்களே உள்ள வரக்கூடிய அந்த சொலினாய்டு, அந்த இன்ஜெக்டர் வந்து மேல தூக்கணும்ல, உள்ள தூக்கி இறங்கணும். அதுக்கு இன்ஜெக்டருக்கு இவங்களே வந்து இவங்க என்ன பண்றாங்க ஸ்பெஷலா வந்து காயிலே வைண்டிங் பண்றாங்க. அந்த காயிலோட ஓம்ஸ் வந்து என்னன்னா 1.95 ஓம்ஸ். அப்ப கிட்டத்தட்ட 2 ஓம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க காயில் வைண்டிங் பண்றாங்க. அந்த வைண்டிங் பண்ண காயிலுக்கு இன்புட் வந்து இந்த ECMல இருந்து போகுது. ஓகேங்களா, இந்த 12 வோல்ட் வந்து போகுது. அந்த ஒயரிங்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத காமிச்சாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து காமிச்சாங்க. இப்போ ஒரு வண்டிக்கு வந்து புதுசா ஒரு வண்டி வந்தா கூட அந்த வண்டியோட ப்ரோக்ராம் வந்து எடுத்து இதுல போட்டு இமிடியேட்டா வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கேஸ்ல ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இது நான் முடிச்சுட்டு ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சேஃப்டி விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டி அந்த அளவுக்கு சேஃப்டி வந்து பக்காவா இருக்குதுல. அந்த டெஸ்ட் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அதனாலதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க வந்து ஸ்டார்ட் அப்ல தான் இருக்காங்க. யார் இவங்களை நம்பி கிட்டு வாங்கி பண்றோமோ அவங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபியூச்சர்ல விலை ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நம்ம ரேட்டு கம்மியா இருக்கும் போதே வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஃபியூச்சர்ல வந்து ரேட்டு அதிகமாச்சு அப்படின்னா யார் இந்த கிட்டு வாங்கி வைக்கிறீங்களோ ஒரு 2 கிட்டு 3 கிட்டு வாங்கி வச்சு நீங்க வந்து பண்ண வந்து உங்களுக்கு இதுல ஒரு ஐடியா ரொம்ப சிம்பிள்மா. சீட்டை ஓபன் பண்ணி சீட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு போல்ட் அதுக்கு கிளாம்ப் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த சின்ன ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு அந்த இதை வந்து எடுத்து கொண்டு போய் அந்த ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் எல்லாமே சைட்ல ECU மாட்டிருக்காங்களா அந்த இடத்துல எல்லாமே மாட்டுவோம். ECU செப்பரேட்டா ஒரு ECU கொடுக்குறாங்க. ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிட்டு ஒன்று வாங்கி என்னோட கடையில வச்சு நான் அதை மாட்டி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்து நம்ம மதிப்புக்குரிய குணா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்களோ அது மாதிரி நம்ம செப்பரேட்டா நான் ஒரு கிட்டு வந்து வாங்கி உங்களுக்காக ஒரு வீடியோவை எடுத்து அதை நான் வந்து போடுறேன் எப்படி மாட்டுறது அப்படின்றத. இந்த நீங்க மாட்டி கஸ்டமர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மாட்டுறதுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு இதை நீங்க கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு கிட்டுக்கு ஒரு 2000 ரூபா, இதுல ஒரு 2000 4000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. சாலிடா வந்து ஒரு கன்வெர்ட் பண்றது மூலியமா உங்களோட நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு பொல்யூஷனும் வந்து குறையுது. வண்டியில இருக்கக்கூடிய கார்பனோட அளவு வந்து குறையுது. உங்களுக்கு வேலை பளு வந்து குறையுது. ஈஸியா டக்குன்னு மாட்டி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அந்த வண்டிக்கு வந்து நீங்க வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும். நீங்க த்ராட்டில் பாடியை ஓபன் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு பியூரா இருக்கும் கேஸ். புரியுங்களா, த்ராட்டில் பாடிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா, இந்த கேஸுக்கும் த்ராட்டில் பாடிக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்போ வந்து நீங்க பெட்ரோல் மாத்துனீங்கன்னா பெட்ரோல் மூலியமா போயிட்டு இருக்கும். நீங்க பெட்ரோல் ரிலேட்டடா வந்து போறதுக்கு நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். கேஸ் வந்து த்ராட்டில் பாடி வழியா போய் அங்க போக போறது இல்ல, டைரக்டா வந்து இன்ஜெக்டருக்கு செப்பரேட்டா வந்து போயிருது உங்களுக்கு. ஓகேங்களா, அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி. இதெல்லாம் யார் எடுத்து நான் அவங்க கம்பெனியை வளர்க்கணுன்றதுக்கெல்லாம் பேசல. எனக்கு அவங்க ஒன்றும் கொடுக்க போறதும் கிடையாது, நான் அதை வாங்க போறதும் கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். புரியுதுங்களா, எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற விஷயம் வந்து எப்பயுமே ஜென்யூனா தான் இருக்கும். நான் ஜென்யூனா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். கடவுள் என்னை நல்லபடியா வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா கடவுள் என்னைக்கோ என்னை வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரு. புரியுதுங்களா, அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேங்களா, ஒரு அருமையான ஒரு கிட்டு, சூப்பரான கிட்டு. நான் தென்காசியில போய் பார்த்தோன்னா அவ்வளோ வியந்துட்டேன். அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், குரூப்ல போடுறேன். கிட்டு வந்து சூப்பரா இருக்குமா, அருமையா இருக்கு. ஏன்னா இது நீங்க மார்க்கெட்டுக்கு அவங்க கமர்ஷியலா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில ஒரு பிரேக் ஷூ வாங்குறீங்க, ஒரு பேரிங் வாங்குறீங்க, அது மாதிரி இதுக்கு வந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ரேட்டு தெரியுமா இருக்கும்? நீங்க கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளவு ரேட் இருக்கும். நானே பேசுறேன், உங்கள்ட்ட நான் கேட்கறேன். இது வந்து
ஒரு 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 பிரேக் ஷூ தயாரிக்கிற இடத்துல இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஒரு கிட்டு வந்து வாங்குறீங்க, கேஸ் கன்வர்ஷன் கிட்டு வந்து 11,500 வாங்குறீங்க. ஒரு பிரேக் ஷூ வந்து தயாரிக்கிற இடத்துல போய் வாங்க முடியுமா? வாங்கினா எவ்வளோ இருக்கும்? அதோட பிரேக் ஷூவோட ரேட்டு வந்து ஒரு 25 ரூபான்னு வைங்க. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 150 ரூபாயோ 250 ரூபாய்க்கே வாங்குறீங்க. அது நம்ம ரஹ்மத் சார் மாதிரி ஆட்கள் இன்னும் கம்மியாக ரொம்ப நிறையா எடுக்கும்போது குறையுது. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி வந்து வெளியில் விட்டுட்டு அவுட் சோர்சிங் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. உங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது, வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால இதை மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவான், ஒரு 2 கை 3 கை மாறி போகும்போது இதோட ரேட்டு வந்து 18,000ன்னு போயிடும். நாளைக்கு கவர்மெண்ட்டே எல்பிஜிக்கு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்பிஜி மாட்டுங்க, அதுதான் இனிமே ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் எல்பிஜி பக்கம் டக்குன்னு கஸ்டமர் மைண்டு மாறிடும். நம்ம இன்னும் மாறுறதுக்கு யோசிக்கிறோம். கஸ்டமர் மைண்டு திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 4,000 சொல்லையா வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அடுத்து நீங்க கஸ்டமருக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போதும் அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு போயிடும். அது கஸ்டமரோட பணம் தான் இருந்தாலும் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய முதலீடு ரொம்ப கம்மியாகுதுல. அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த வாரம் வந்து இதுல வந்து உங்களுக்கு இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த டெக்னிக்கல் ஹெட் வந்து நான் அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்கு கூப்பிட்டு வரேன். கரெக்டா ஒரு 7:45 வந்துருவாரு. உங்களோட கேஸ் அந்த எல்பிஜி கிட்ட பத்தின சந்தேகங்கள் யாரும் இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட டைரக்டா நாளைக்கு வந்து அடுத்த வாரம் 7:45 அவர் பேசுவார். டெக்னிக்கல் ஹெட் பேசுவாரு. அவர்கிட்ட நீங்க வந்து டவுட் எல்லாம் கேட்டுக்கலாம். ஓகேயா? ரொம்ப பேசிட்டேன். ஓகே, சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, சரவணன் சொல்லுங்க. சரவணன் அதுதான் நான் சொல்றேன். அந்த வால்வ் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. இப்ப நீங்க அந்த வால்வ் வந்து எப்படி அசம்பிள் பண்றாங்க, இன்ஜெக்டர் உள்ள இந்த இன்ஜெக்டர் வந்து எப்படி அசம்பிள் பண்றாங்க, அந்த சொலினாய்டு வந்து எப்படி அசம்பிள் பண்றாங்க, எல்லாத்தையும் நான் போய் நேரடியா பார்த்தேன். எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல். அப்படி சப்போஸ் போயிருச்சு அப்படின்னா அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கிட்டு அதுல உள்ளக்கூடிய வால்வு போயிடுச்சுன்னா கூட ஃப்ரீயா நான் வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு நான் ஓனர்கிட்ட பேசுறேன். ஓகேங்களா? ஆனா ஃபியூச்சர்ல எல்லாம் இது வந்து வெளியில கமர்ஷியலா வந்துருச்சு அப்படின்னா இது ரொம்ப ரிஸ்க். நீங்க ஆரம்பத்திலே யார் யாரு முழிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு. சொல்லுங்க கேசவன். என்னமா கேக்குது? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் முடிய போகுது. 8:30 ஷார்ப்பா முடிஞ்சிடும். என்னப்பா? சரி, இல்ல ஒரு நிமிஷம். எல்பிஜி தான், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஓகேயா? உங்களோட சந்தேகத்தை குரூப்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஹைடெக் டெக்னீஷியன் குரூப்ல வந்து பதிவு பண்ணுங்க. நிறைய பேரை வந்து பேச விடாம நான் வந்து தடுத்திருப்பேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணுன்றதுக்காக நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் பேசுனது இத்தனை பேர் லைக் போடுறீங்க, நான் அதுக்காகலாம் நான் சத்தியமா பேசலைங்க. திரும்பவும் சொல்றேன், உங்களோட ஆத்மார்த்தமான செயல்களை நம்ம ஹைடெக் டெக்னீஷியன் குரூப்புக்கு காமிங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க வந்து ஏதோ டொனேஷன் பண்ணுங்க. அது மூலியமா உங்களோட வாழ்வாதாரம் உயர்றதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க இன்னையில இருந்து பிள்ளையார் சொல்லி போடுங்க. சார் இன்னைக்கு தான் எனக்கு இதை பத்தி தெரியுது அப்படின்னா இதை கொண்டு போய் சேருங்க, உங்களோட மெக்கானிக்ஸை கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி நம்மளுக்காக செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சொல்லுங்க வேல் மோட்டார்ஸ் வடிவேல். ஆமா, இல்ல அது அப்படியே யூடியூப்ல நான் சேவ் பண்ணிடுறேன். இல்ல யூடியூப்ல நான் சேவ் பண்ணிருக்கேன். நான் இப்ப நீங்க கேள்வி கேட்டது கூட ரெக்கார்ட்ல தான் இருக்கு. அது அப்படியே யூடியூப்ல சேவ் பண்ணி நான் உங்களுக்கு காப்பி பண்ணி நம்ம குரூப்ல போட்டுறேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகேயா? 2 யூடியூப் வீடியோ வரும். 2 யூடியூப் வீடியோவும் நான் வந்து நாளைக்கு போடுறேன். இன்னைக்கு முடியாது, எனக்கு தொண்டை வலி. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு வந்து வாமிட்டிங்கு டயரியா போயிருக்கு. காலையில இருந்து, புரியுதுங்களா? காலையில ஒரு 6-7 தடவை எனக்கு டயரியா போயிருக்கு. வாந்தி எடுத்திருக்கேன். மாத்திரை போட்டுட்டு இப்பதான் வந்து ரிலாக்ஸா உட்காந்தேன். அது வந்து ஒரு 6 மணிக்கு மேலதான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவு பசிச்சிச்சு பயங்கரமா. சாப்பிட்டோன்னு இப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுனாலதான் மீட்டிங்கே வந்திருக்கேன். இல்லைன்னா ஒய்ஃப் என்னமா சொன்னாங்க,
ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க அவங்கள பேச விட்டுருங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கும் ஏங்க நீங்க உடம்ப போட்டு இது பண்ணிக்கிறீங்கன்னாங்க. ஆனா என்னை பார்த்தா நான் அந்த மாதிரியா தெரியுது? ஸ்ட்ராங் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த உற்சாகம் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுதான் ஏன் வந்து நான் இன்னமும் வந்து உங்களுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பும் ஆதரவும் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இதுல நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்காக நீங்க வந்து உங்களோட சந்ததிகள் வளரணும் அப்படின்னா என்னைய மாதிரி ஆட்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை உயரும். ஏன்னா இன்னைக்கு வந்து மரத்தை வந்து நடுங்கன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து மரங்கள் நடுங்க அப்படின்னாங்க. ஏன் மரம் நட சொல்றாங்க? ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தைகள் வந்து அது வந்து நல்ல தண்ணி கிடைக்கும், நிலத்தடி நீர் வந்து இதாகும், சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆப்பும் வந்து ஒரு மரம் நடுற மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் வந்து இதுல நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா இது பெரிய லெவல்ல மாறும். ஓகேங்களா? அப்ப நீங்க எல்லாரும் கூட இருப்பீங்க. அப்பதான் வந்து இதோட வேல்யூ வந்து தெரியும். இப்ப நான் எப்படி ஒவ்வொரு இதையும் நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேனோ அந்த சிங்கிள் ஒரு ஆப்ல வந்துடும். சிங்கிள் ஆப்ல நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன். ஓகே, எனிவே இந்த மீட்டிங்க்கு வந்த அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு, சார் இன்னைக்கு நான் நிறைய கேள்வி நான் வந்து எழுதிட்டு வந்திருந்தேன், அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன், டைம் இல்லை சார் அப்படின்னா அவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஹைடெக் குரூப்ல வந்து நீங்க கேள்வியை வைங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து அங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. முடிந்தா நானும் வந்து சொல்றேன். ஓகேயா? நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.